பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவின் நண்பர்களோடு வந்தவர்கள் ஒருவனாக எலிகு என்பவன் யோபுவோடு சில வார்த்தைகளை பேசுகிறான். அப்படி பேசும்போது சொன்ன வார்த்தைகளில் ஒன்று இது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே துணிந்து நடக்கும்போது, செயல்படும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அதனுடைய 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். பாவத்திலே, அக்கிரமத்திலே, மீறுதல்களிலே நாம் ஈடுபடும் போது உடனே கர்த்தர் தண்டிக்காமல் என்ன செய்கிறார் என்றால், தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த பாரு, நீ தப்பு பண்ணுற, நீ மீறி போகிற, இந்த மாதிரி காரியத்துக்கு உடன்படுற என்று சொல்லி அவர் செவியை திறந்து அதை தெரியப்படுத்தி கடிந்து கொள்ளுகிறார். அப்படி அவர் கடிந்து கொள்ளும் போது, அவர் எச்சரிக்கும் போது அதற்கு நாம் அடங்கி நடந்தால், நாம் செவி கொடுத்தால் நம்முடைய நாட்கள் நன்மையாகவும் நம்முடைய வாழ்க்கை செல்வ வாழ்வாகவும் இருக்குமா? அடங்க மறுத்தால், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனத்தில், அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. யார் வாழ்ந்தவர்கள் தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்டதும் தங்களை தாழ்த்தி தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள் தெரியுமா? அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் தவறுகிறது உண்டுங்க. நீதிமான் ஒருவனும் இல்லையே, தவறாத விழாத ஒரு மனிதனும் இல்லை. காரணம், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. சில நேரத்தில் நாம் சரி என்று நினைத்து தவறான பாதையில் பயணிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் உணர்த்துகிறார், அவர் எச்சரிக்கிறார். அவர் அக்கிரமத்தை கவனித்து அதற்கேற்ற தண்டனையை தந்திருப்பார் என்றால் உண்மையாகவே இன்னைக்கு நாம் இல்லை, நாம் அழியக்கூடாது, நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என அவர் நினைத்து விரும்பி என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் நம்மை எச்சரிக்கிறார், அவர் நம்மை உணர்த்துகிறார். பைபிள் படிக்கும்போது பேசுகிறார், சர்ச்சுக்கு போகும்போது பேசுகிறார். யாரை கொண்டாகிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்டு நாம் அதற்கு செவி கொடுத்து அடங்கி நடப்போமானால், அடங்கி நடப்பது என்பது என்ன? நம்முடைய வழிகளை மாற்றி நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து திருந்தி வாழ்கிற அனுபவம். இதுதாங்க கிருபை. கிருபை என்பது தேவன் கொடுக்கிற தருணம். நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் வாழ்ந்திருக்கும்படி, நாம் தவறுகளை சரி செய்யும்படிக்கு தேவன் கொடுக்கிற தருணம். அப்படி யார் அடங்கி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நன்மையாகவும் அவர்களுடைய காலம் செல்வ காலமாகவும் அவருடைய வாழ்க்கை செல்வ வாழ்க்கையாக இருக்கும் என்று வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. இல்லை, நான் இப்படி தான் நடப்பேன், நான் துணிந்து தான் செயல்படுவேன், எனக்கு எது பிடிக்குமோ அப்படி தான் செயல்படுவேன் என்று துணிகரமாய் செயல்படுகிறவர்கள், அடங்காதவர்கள் மாண்டு போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நன்மையாக இருக்க கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி உணர்த்தின இப்படி நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.